நீலகிரி மாவட்டம் உதகையில் சுற்றுலா பயணிகள் சென்ற காரில் திடீரென தீப்பற்றி முற்றிலுமாக எரிந்து நாசமானது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வில்லியம் வழங்கிட கேட்கலாம். வில்லியம், வணக்கம். இந்த தீ விபத்தானது எப்படி ஏற்பட்டது? இந்த தீ விபத்தில் யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? முழு விவரம். வணக்கம். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை ரம்ஜான் மற்றும் தொடர் விடுமுறை கடந்த 2 தினங்களாகவே சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக கேரளா மற்றும் கர்நாடகா மாநில சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் முகாமிட்டுள்ளனர். இந்நிலையில் பெங்களூரு மாநிலத்தைச் சேர்ந்த நிஞ்சன்குமார் என்பவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு உதகைக்கு வந்துள்ளார். உதகையை கடந்த 2 நாட்களாக பார்த்த பின்பு இன்று மீண்டும் பெங்களூரு செல்வதாக திட்டமிட்டு அதன்படி உதகையிலிருந்து சென்று கொண்டிருந்த போது உதகையில் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பட்பயர் என்னும் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது காரில் முன்பக்க பகுதியில் புகை எழுந்துள்ளது. உடனடியாக அவர் சாலை ஓரத்தில் வண்டியை நிறுத்துவதற்குள்ளாக முன்பகுதியில் தீ பற்றி எழுந்துள்ளது. அந்த காரில் பயணம் செய்த குமார் உட்பட 5 பேர் உடனடியாக காரிலிருந்து கீழே இறங்கியவுடன் அந்த தீயானது மலமளவென பிடித்து முற்றிலுமாக காரில் பரவியது. உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கும் தகவல் தெரிவித்த அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் அந்த தீயை முழுமையாக கட்டுப்படுத்த கார் முற்றிலும் இந்த தீ விபத்தில் சுற்றுலா யாருக்கும் எந்த காயம் ஏற்படவில்லை. இந்த தீ விபத்து காரணமாக உதகை மைசூர் சாலையில் சுமார் 1 மணி நேரம் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி வில்லியம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.